வணக்கம். தலைப்புச் செய்திகள். மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு புதுச்சேரியில் ஜெயின் சமூகத்தினர் ஆடல் பாடலுடன் சென்று வழிபாடு நடத்தினர். புதுச்சேரியில் மகாவீர் ஜெயந்தி விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி 45 அடி சாலையில் உள்ள ஜெயின் கோவிலில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் மகாவீரர் சிலை ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. அண்ணா சாலை, வள்ளலார் சாலை, காமராஜர் சாலை, பாரதி வீதி வழியாக மீண்டும் ஜெயின் கோவிலை வந்தடைந்தது. ஊர்வலத்தில் சென்றவர்கள் மகாவீரரின் போதனைகளை உச்சரித்தபடி ஆடல் பாடலுடன் சென்றனர். ஊர்வலத்தில் ஜெயின் சமுதாயத்தைச் சேர்ந்த இளைஞர்கள், மகளிர், குழந்தைகள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து ஜெயின் கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. மேலும் மகாவீர் ஜெயந்தியையொட்டி புதுச்சேரியில் இறைச்சி கடைகள், மதுக்கடைகள் மூடப்பட்டிருந்தன. வாக்குக்கு பாஜக பணம் கொடுத்ததாக அதிமுக கூறும் புகாரை நிரூபிக்க வேண்டும் என அமைச்சரும் பாஜக வேட்பாளருமான நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். காரைக்காலில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சரும் பாஜக வேட்பாளருமான நமச்சிவாயம், புதுவையில் அமைதியாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்துள்ளனர். தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் காரைக்கால் பாஜகவினர், கூட்டணி கட்சியினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி வாய்ப்பு புதுவையில் பிரகாசமாக உள்ளது. வெற்றி பெற்றதும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற பாடுபடுவேன். இலவச அரிசி ரேஷன் கடை மூலம் தரப்படும். காரைக்கால் மருத்துவமனை மேம்பாடு, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை MP என்ற முறையில் நிறைவேற்ற பாடுபடுவேன். புதுவை மாநிலத்தின் அனைத்து பிராந்திய வளர்ச்சிக்கும் பாடுபடுவேன். புதுவையில் பாஜக வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக கூறும் புகாரை அதிமுக ஆதாரத்துடன் நிரூபிக்க வேண்டும். புதுவை மாநில அந்தஸ்து குறித்து ஏற்கனவே கூறியிருக்கிறேன். மத்திய அரசுடன் பேசி அனைத்து கட்ட முயற்சிகளும் எடுக்கப்படும் என்றார். மகாவீர் ஜெயந்தி அன்று புதுச்சேரியில் தடையை மீறி இயங்கிய 124 இறைச்சி கடைகளுக்கு ரூபாய் 46,000 அபராதம் விதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் மகாவீர் ஜெயந்தி நேற்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரியில் இறைச்சி, மீன் மற்றும் இதர மாமிச வகைகளின் விற்பனை தடை செய்யப்படுவதாகவும், இதை மீறி செயல்படும் கடைகள் மற்றும் இறைச்சி கூடங்களுக்கு சீல் வைக்கப்படும் எனவும் புதுச்சேரி மற்றும் உழவர்கரை நகராட்சி ஆணையர்கள் எச்சரித்திருந்தனர். ஆனால் நகரம் மற்றும் கிராமப்புறங்களில் மீன், கோழி, ஆடு உள்ளிட்ட இறைச்சி கடைகள் வழக்கம் போல் திறந்திருந்தன. அங்கு இறைச்சி மற்றும் மீன் வாங்க பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. இந்நிலையில் புதுச்சேரி மற்றும் உழவர்கரை நகராட்சி சார்பில் அமைக்கப்பட்ட 2 குழுக்கள் நேற்று பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்தனர். அப்போது நெல்லித்தோப்பு, முதலியார்பேட்டை, முருங்கப்பாக்கம், முத்தியால்பேட்டை, உப்பளம் உள்ளிட்ட பகுதிகளில் தடையை மீறி இறைச்சி மற்றும் மீன் விற்பனை செய்த 174 கடைகளுக்கு ரூபாய் 46,000 அபராதம் விதித்தனர். வாக்குக்கு பணம் கொடுத்ததை அதிமுக நிரூபித்தால் MLA மற்றும் அமைச்சர் பதவியை பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் ராஜினாமா செய்ய தயாரா என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சவால் விடுத்துள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் பட்டப்பகலில் பாஜகவும் காங்கிரசும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததை தடுக்க தவறிய தேர்தல் துறை தலைக்குனிய வேண்டும். இந்த தேர்தல் என்பது காவல்துறையினரும் குற்ற பின்னணியில் உள்ளவர்களும் கைகோர்த்து கொண்டு பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துள்ளனர். மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் சூழலை காவல்துறையினரே ஏற்படுத்தியுள்ளனர். ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணப்பட உள்ள நிலையில் அதுவரை இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகளை தளர்த்த வேண்டும் என தலைமை செயலாளர் இந்திய தேர்தல் ஆணையருக்கு கடிதம் எழுத வேண்டும். ஓட்டுக்கு பாஜக சார்பில் பணம் வழங்கவில்லை என்றும், அப்படி வழங்கியதாக அதிமுகவால் நிரூபிக்க முடியுமா என்று பாஜக வேட்பாளரும் மாநில உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் காரைக்காலில் பேட்டி அளித்துள்ளார். பாஜக வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்துள்ளதை நான் நிரூபித்தால் நமச்சிவாயம் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய தயாரா என சவால் விடுத்துள்ளார். திரிவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷ வழிபாடு வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட B மணவெளி திரிவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பஞ்சாமிர்தம், தேன், விபூதி உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பிரதோஷ நாயகர் உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவலர் குழு, பக்த அன்பர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர்.
மகாவீர் ஜெயந்தியையொட்டி மதுபான கடைகள் மூட உத்தரவிட்டிருந்த நிலையில் நேற்று கிராம பகுதிகளில் திருட்டுத்தனமாக அதிக விலைக்கு சாராய பாக்கெட் விற்பனை செய்த வீடியோ வைரலாகி வருகிறது. மகாவீர் ஜெயந்தியையொட்டி புதுச்சேரியில் நேற்று மதுக்கடைகள் கள்ளுக்கடைகள் மூடப்பட்டிருக்க வேண்டும் என புதுச்சேரி கலால்துறை உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் புதுச்சேரி கிராம பகுதி எல்லையான சேதராப்பட்டு பகுதியில் நேற்று திருட்டுத்தனமாக பாக்கெட் சாராயம் அதிக விலைக்கு விற்கப்பட்டது. அனைத்து மதுபான கடைகளும் மூடப்பட்டுள்ளதால் குடிமகன்கள் பாக்கெட் சாராயத்தை அதிக அளவில் வாங்கிச் சென்றனர். காவல்துறையினரும் இதை கண்டுகொள்ளவில்லை. இது தொடர்பான வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. புதுச்சேரி பாரதி பூங்கா எதிரே சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக அமைக்கப்பட்டிருந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் பகுதியில் நீர் வராததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் அருகே அமைந்துள்ள பாரதி பூங்கா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்டு நேரு சிலை அருகே சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் குழாய் அமைக்கப்பட்டது. இந்த குடிநீர் சுத்திகரிப்பு டேங்கில் நகராட்சி மூலம் நீர் ஏற்றப்பட்டு சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக இயக்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் குழாயில் நீர் ஏற்றாமல் முறையான பராமரிப்பு இன்றியும் தூய்மையின்றி காணப்படுகிறது. மேலும் தற்போது கோடைகாலம் துவங்கிய நிலையில் விடுமுறை தினத்தையொட்டி பூங்காவிற்கு வந்த குழந்தைகளும் பொதுமக்களும் இந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் குழாயில் நீர் வராததால் ஏமாற்றமடைந்தனர். எனவே இந்த குடிநீர் நிலையத்தை சீரமைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக மீண்டும் இயக்க வேண்டும் என்றும், அதே நேரத்தில் பொதுமக்கள் கடற்கரையில் குளித்துவிட்டு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை பயன்படுத்தி கை கால் முகம் கழுவுவது, குளிப்பது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடாதபடி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் பகுதியில் நகராட்சி சார்பில் ஒரு நபரை நியமித்து இயக்க வேண்டும் என்றும் சுற்றுலா பயணிகளும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேதராப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சேதராப்பட்டு தொழிற்பேட்டை மெயின் ரோட்டில் புதியதாக புனரமைப்பு செய்யப்பட்டு கட்டப்பட்ட ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக காலை 7 மணி அளவில் மங்கள இசையுடன் 2ஆம் கால யாகசாலை பூஜைகள் தொடங்கி பிம்பசுத்தி, ரக்ஷாபந்தனம், நாடி சந்தானம், தத்துவார்ச்சனை, யாத்திரதானம், கலசம் புறப்பாடு நிகழ்ச்சியுடன் காலை 9:30 மணிக்கு விமான கும்பாபிஷேகமும் 10 மணிக்கு கற்பக விநாயகர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகமும் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பகல் 11 மணி அளவில் அன்னதானம் வழங்கப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் கலந்து கொண்டு ஆலயத்திற்கு நன்கொடை வழங்கினார். விழாவில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வேட்பாளர்கள் எந்த நேரமும் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் வந்து பதிவேட்டில் கையெழுத்திட்டு அங்கு ஒளிபரப்பப்படும் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா காட்சிகளை நேரடியாக பார்த்துக் கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். வாக்குப்பதிவு குறித்த சீராய்வு கூட்டம் தேர்தல் பொது பார்வையாளர் டாக்டர் பியூஷ் சிங்லா மற்றும் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான குலோத்துங்கன் தலைமையில் வாக்கு எண்ணிக்கை மையங்களுள் ஒன்றான அரசு மகளிர் பொறியியல் கல்லூரியின் பயிலரங்கு கூட்டத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய தேர்தல் நடத்தும் அதிகாரி குலோத்துங்கன், வாக்குப்பதிவு எண்ணிக்கை மையங்களில் சிஆர்பிஎஃப், ஐஆர்பி மற்றும் மாநில காவல்துறை என 3 அடுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. கட்டுப்பாட்டு அறைகள் உட்பட வாக்குப்பதிவு எண்ணிக்கை மையங்கள் முழுவதும் 24 மணி நேரமும் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. வேட்பாளர்கள் எந்த நேரமும் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் வந்து பதிவேட்டில் கையெழுத்திட்டு அங்கு ஒளிபரப்பப்படும் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா காட்சிகளை நேரடியாக பார்த்துக் கொள்ளலாம் என்று கூறினார். கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் பிரதேச வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கு அருகேயுள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.